ஃபேஸ்புக் மட்டும் இன்ஸ்டாகிராம் இல்லாததுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் மட்டும் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே சோஷியல் மீடியாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டாங்க. வரணும்னா என் ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்க்கணும், என்னை எல்லாரும் லைக் பண்ணணும், எனக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதெல்லாம் தாண்டி நான் நிறைய பேருக்கு கமெண்ட் போடுவேன், இன்னைக்கு நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களாம் ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அன்றைக்கி வந்து மீடியா இல்லை, நிறைய பேர்ட்ட ஃபோன் இல்லை, எப்படி எடுக்கணும்னு தெரியாது, எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியாது, எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் இருக்கும், அதுக்கு நிறையா செலவாகும், அப்படிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி அது எல்லாம் மாறிடுச்சு, அது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக ஒரு ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோன் நார்மலாக ஒரு 15,000 ஏதாவது வாங்குற ஆண்ட்ராய்டு ஃபோனில் வீடியோ மேக் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், போஸ்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். நம்ம பசங்களுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் சார் சோசியல் மீடியா இல்லைன்னா உடனே இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வி சண்டைக்கு வந்தீங்கன்னா, ஐயா சோசியல் மீடியா மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் அவங்க ரியல் லைஃப்லையும் இருக்கிறாங்க.